இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து த லாஸ்ட் பஸ். இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் வந்து அமெரிக்கன் சர்வைவல் த்ரில்லராக இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் தான் இந்த படம். 2018 வந்து கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டு 23 குழந்தைகளை வந்து ஒரு பஸ் டிரைவரை காப்பாற்றின கதை தான் இந்த படம். அதை தான் வந்து இவங்க பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. படத்தோட ஹீரோ பேர் வந்து கெவின். இவருக்கு வந்து மனைவி, ஒரு பையன் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் யாரும் சரியாக பேசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பையன் வந்து அப்பாவை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க அம்மா மட்டும்தான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். இவர் வந்து ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவராக வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு மலை பிரதேசமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தீப்பொறி பறந்து காட்டு தீ மாதிரி பரவி அந்த இடம் முழுவதுமே வந்து ஒரு தீப்பொறியாக, அந்த இடமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு தீ மாதிரி பரவி பெரியதாக பரவிடுது. அப்புறம் டிவியில் வந்து ஃப்ளாஷ் நியூஸாகவும் பரவ ஆரம்பிக்குது. அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு ஸோ குழந்தைங்கள்லாம் அவங்க பேரண்ட்ஸை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போது வந்து ஒரு 25 குழந்தைங்களை வந்து கொண்டு போய் ஹீரோ வந்து பஸ்ஸில் விட சொல்கிறாங்க. அப்போது அங்கே வந்து கலிஃபோர்னியா ஃபுல்லாகவே காட்டுத்தீயாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவரை போய் பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட லைன். ஆக்சுவலாக அந்த படத்தோட டைரக்டர் வந்து பால் கிரீன் கிராஸ். அந்த படத்தில் வர அந்த காட்டு தீ பரவுற அந்த காற்று, அந்த தீப்பொறிகள், அந்த தீப்பொறி பரவ அந்த சத்தங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த தீ பரவுறது இதெல்லாம் வந்து விஷுவலாக பயங்கரமாக இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு பதபதைக்கும் காட்சியாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருந்தாங்க. சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த கேமரா காட்டின விதமாக இருக்கட்டும், அந்த தீப்பொறி பரவுன அந்த விஷுவல், அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த காடு முழுவதுமே தீதாகி அந்த நடுவில் அந்த பஸ்ஸு போகிற சுற்றியே தீயுது. அந்த நடுவில் அந்த பஸ்ஸு போகிற சீன்ஸ்லாம் வந்து விஷுவலாக ரொம்ப மிரட்டியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தத்ரூபம், ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் நடித்த ஹீரோவாக இருக்கட்டும், அந்த டீச்சர்ஸ் வரவங்களும், அந்த பசங்க கொடுக்கப்பட்ட, அப்புறம் ஒரு குட்டி பையன், ஸோ கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் இவங்க எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த அதிகாரிகள்லாம் வேலை பார்க்குறது, செய்கிறது, இந்த இதை எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லி அந்த காட்டியிருக்கிற விதங்கள், அந்த டிராஃபிக் ஜாம்ஸ், அது அந்த டிராஃபிக் ஜாம் ஆனது அதோட இது, ஸோ அது எல்லாமே வந்து நல்லாவே இப்போ காட்டியிருந்தாங்க. எல்லாமே டீட்டெயிலிங்காக நல்லா காட்டியிருந்தாங்க. ஹீரோவோட பையன் அவர் நினச்சி அந்த ஃபீல் பண்ணுற விதம், அந்த எமோஷன்ஸ், அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. உண்மை சம்பவத்தில் எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் லிபராகவும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து படத்துக்கு எந்த டிஸ்டர்பும் ஆகலை. ஸோ அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் பார்த்தோம். தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. ஸோ ஆன்லைனில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு பெரிய டிவி, ஒரு பிக் ஸ்க்ரீனில் நல்ல ஒரு ஹோம் தேட்டர் சவுண்ட் சிஸ்டத்தில் பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து கண்டிப்பாக 5 out of 4. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.